ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாத வேலு வேறு வீட்டுக்கு வந்தோடனே ஏன் நீங்களாம் பொண்ணு பார்க்க போகலையான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு கேட்குறாரு. உங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்கடான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா உள்ளே என்ட்ரி கொடுத்தானே ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அது சொந்தக்காரங்க வீடு, இது வந்து தெரிஞ்சவங்க வீடு இல்லைல்ல, அதனால தான் நான் விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு வழியாக போய் சொன்னாலும் அதை வந்து நம்ம வேலு நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வேலுவோட அண்ணனும் சமாளிச்சிட்டாரு. அது ஆகாது விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஆகாது நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அவங்க சொந்தத்தில் தான் பொண்ணு கொடுப்பாரு, உனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இதுதான் இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துனுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அதாவது ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க, அல்லக்கைங்கள்ட்ட போய் கேட்டோன்னே அவனுங்களும் அப்படியே ஒரே மாதிரியே போய் சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே நழுவி போய் சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே அவர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் ஏன் கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஆனால் அவனுங்களுக்கு ஒரு உள்ள எண்ணம், சக்தியை உனக்கு கொடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக்தியை பழி வாங்குறதுலே குறியா இருக்கானே. இது அறக்குறையாக கேட்டு போய் நம்ம வேலன் வேற சக்தி வீட்டுக்கு பழத்தொட்டோட பத்திரிக்கையோடு வந்துட்டாரு. இதை குடும்பமே பயந்து போயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்தோடனே வாசி காமிக்க சொல்லி அவரு கேட்ட உடனே நம்ம சக்தியோட அப்பா கொன்று போட்டாலும் போன விடனே தவிர என் பொண்ணு உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே கழுத்தை பிடிச்சிட்டாரு. உங்கள் அப்பா இவ்வளோ கேவலமாக பேசினது தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். சக்தி வேற ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டோன்னே அதை நீ சொல்கிற சொல்லக்கூடாதுன்ற டைலாக் மேலே அடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக என்ன ஏற்றுக்குன்னு சொல்கிறாரு. இந்த உடம்புல உசுருக்கு வரையும் உன்னை ஏற்றுக்க மாட்டான்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சக்தி குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா? அப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சக்தி குடும்பம் அவங்க வீட்டுக்கு வெளியில் போயிட்டு செவரில் இருக்கிறத பார்த்துட்டாங்க. என்ன தெரியுமா, சின்ன புள்ள விளையாட்டு மாதிரி ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிருக்காரு. டே, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற அழைக்க போயிட்டார், சக்தியோட அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.